உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. சாய்ராம், நாங்க ஷிரடிக்கு இதுவரைக்கும் போனதே இல்ல. ஷிரடிக்கு எப்படி போணும்? ஷிரடிக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? பாபாவ பார்க்கணும் ஆசையா இருக்கு. பாபா வாழ்ந்த இடத்த பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நெறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம உலகாலும் சாய் ஃபேமிலியில உள்ள அத்தனை பேரையும் நம்ம ஷிரடிக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம உலகாலும் சாய் ஆன்மீக யாத்திரை ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் முதல் வருஷம். நம்ம உலகாலும் சாய் ஆன்மீக யாத்ரா மூலமா நம்ம ஷிரடி சாய்பாபாவை நம்ம எல்லாருமே சேர்ந்து தரிசனம் பண்ண போறோம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, வர 2025வது வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நம்ம எல்லாருமே நம்ம ஷிரடி சாய்பாபாவை நம்ம தரிசனம் பண்ண போறோம். ஜனவரி மாதம் தானே சாராம், இப்போவே ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதத்துக்கு நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் இல்லையா? அதனால தான் இந்த ஆகஸ்ட் மாதமே நம்ம புக் பண்ண போகிறோம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து நம்ம உலகாலும் சாய் ஆன்மீக யாத்திரை ஆரம்பிக்கிறோம். முதலாம் ஆண்டு நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே இணைஞ்சு நம்ம சாய்பாபாவை ஷிரடியில் போய் பார்க்க போகிறோம். ஷிரடியில் நம்ம சாய்பாபா வாழ்ந்த இடங்களை பார்க்க போகிறோம். நம்ம சாய்பாபா கால்பட்ட அத்தனை இடங்களையும் நம்ம ஷிரடியில் தரிசனம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாபா பிக்ஷை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். 5 வீடுகள். அந்த 5 வீடுகள் மட்டும் இல்லாமல் பாபா உபயோகப்படுத்திய பொருட்கள் அத்தனையுமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய்பாபா ரூயி, ரகதா, நீம்காம் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இல்லையா? அந்த இடங்களையும் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வர போகிறோம். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாத்திரால நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம சாய்பாபாவோட பால்கி நம்ம அங்கே எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சேர்ந்து அன்னதானம் நம்ம அங்கே கொடுக்கலாம். இந்த ஷிரடி புனித யாத்திரால நம்ம ஷிரடி சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு முக்கியமான ஜோதிர்லிங்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஸ்வர். அங்கேயும் போய் நம்ம சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே எல்லோரா குகையை நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக நம்ம சாய்பாபா தன்னோட பல்லு கொடுத்து கோயில் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பூனேல உள்ள பாபாவோட பல்லு கோயில். இந்த பல்லு கோயிலே நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். இந்த பல்லு கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனல் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சாய்பாபாவோட பல்லு கோயிலே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த புனித யாத்திரா என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நம்ம ஷிரடி போகிறோம். நம்ம ஷிரடி சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நம்ம சாய்பாபா கால்பட்ட அத்தனை இடங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம், எல்லோரா குகை, அப்படியே வரும்போது பாபாவோட பல்லு கோயில் இது எல்லாமே பார்த்துட்டு வர போகிறோம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஷிரடி புனித யாத்திரால கலந்துக்க விருப்பமுள்ள பக்தர்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஷிரடி போவோம், நம்ம சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு 2025வது வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போம். புது வருஷம் நம்ம சாய்பாபாவோட ஆரம்பிக்கலாம். வாங்க சாய்ராம், கலந்துக்கோங்க, இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.